ஹாய் ஆல். இப்போ நீங்கள் பார்க்குறது வெங்கிலி அம்மன் கோயில். இப்போ வந்து ஆடி மாதம் போயிட்டுருக்கு. அம்மனுக்கு தான் ரொம்ப விசேஷம் ஆடி மாதம். ஸோ அந்த மாதிரி மாடம்பாக்கத்தில் கிராம தேவதைன்னு வெங்கிலி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே வந்து எல்லோரும் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அம்மனுக்கு எதிர்த்தாப்புலேயே பொங்கல் வைக்கிற இடம் இருக்குது. குப்பை பக்கெட்டும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே தான் போய் குப்பை போடணும். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா சின்ன கோயில் தான். இது பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது, சுயம்புலிங்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில்னு. ஸோ அந்த கோயிலில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இங்கே இருக்க கிராம தேவதையாக இருக்க வெங்கிலி அம்மனுக்கு பண்ணிட்டு தான் சிவனுக்கே வந்து எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க. ஸோ லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லா கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஃப்ரைடே, முதல் ஆடி வெள்ளி அன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ எடுத்தது. ஸோ அங்கே வந்து ஈவினிங் டைமே வந்து நிறையா பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எது வேணால் வைக்கலாம் நீங்கள். ஸோ நிறையா லேடிஸ் அவங்க ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி கல் வச்சு விறகு வச்சு வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க. நீங்கள் வந்து பானையிலையும் வைக்கலாம், இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் வைக்கலாம். அதுக்கான ஐட்டம்ஸ் என்னென்ன பொங்கல் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே வந்து கொலா அதெல்லாம் வேண்டிய டேப்பெல்லாம் உண்டு. இது வேப்பிலை மரம். அம்மனுக்கு வேப்பிலை வந்து ரொம்ப விசேஷம். அதுவும் ஆடி மாதத்துல ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேப் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. தண்ணி வரும். நீங்கள் வந்து எதாவது கழுவுறது போகிறது தான் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இதுதான் வந்து பொங்கல் வைக்கிற இடம். இது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இன்னும் அதிகமான பேர் வந்தாலும் அப்படியே வந்து பின்னாடி வச்சுட்டே போகலாம். ஸோ இது வந்து ஸ்டேஜ். அந்த அம்மன் கோயிலில் அம்மனுக்கு ஊஞ்சல் ஆட்டுற இடம். அங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து செயின் கட்டியிருப்பாங்க. அதில் வந்து அம்மன் ஊஞ்சல் ஆட்டுவாங்க. இல்லை வேறு ஏதாவது கலை கச்சேரி அதெல்லாமும் இங்கே நடக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அரங்கம் மாதிரி. மேலே வந்து ஷெட் போட்டிருக்காங்க. வெயிலோ மழையோ இருந்தால் நம்ம இது உள்ளே போய் இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வேப்பிலை கட்டிட்டு அம்மனை சுற்றி வராங்க, அங்க பிரதேசனம் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடமும் அங்கேயே இருக்குது. ஸோ இதுதான் சுற்றி அந்த அரங்கம் சுற்றி பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அரங்கம். இந்த சைடு அந்த சைடு செடி எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ புதுசாக பெயிண்டிங் பண்ணி அம்மன் பெயிண்டிங்ஸ்லாம் அதில் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம். லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்குன்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது அன்னதான கூடம். வெங்கிலி அம்மனுக்கு அன்னதானம் போடுறது இருந்தால் இங்கே இந்த இடத்துல இருந்தால் அன்னதானம் போடுவாங்க. ஸோ உள்ளே வந்து பைக் பார்க்கிங்கும் ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது வண்டி தான் வந்து பூஜை போட்டிருக்காங்க. ஸோ புது காரு, புது டெம்போ அதெல்லாமே வந்து போனப்போ பூஜை போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே புது காரு, 2 காரு, ஒரு குட்டியான டெம்போ அதெல்லாம் வந்து புதுசு அம்மன்கிட்ட வச்சு பூஜை போட்டுட்ருக்காங்க. கலையரங்கம். இது வந்து அருள்மிகு ஸ்ரீ வெங்கிலி அம்மன் ஆலயத்தோட கலையரங்கம், மாடம்பாக்கம், சென்னை. ஸோ இந்த வெங்கிலி அம்மன் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் இந்த கிராமத்துக்கு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடே, ஒவ்வொரு ஃப்ரைடேயும் வந்து அம்மனோட சாரீ தான் வந்து சேலுக்கு வருது. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஒவ்வொரு சாரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அங்கே இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஓம் சக்தின்னு போட்டிருக்கும். ஸோ இந்த அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். உள்ளே போனீங்கன்னா மூலவர் அம்மன் இருப்பாங்க. நம்ம மூலவரை எடுக்கக்கூடாது. ஸோ உள்ளே வந்தோடனே வந்து கை கால் கழுவுறதுக்கும் டேப் உண்டு. நீங்கள் அங்கேயும் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறமா அம்மனை போய் தரிசிக்கலாம். ஸோ உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா உள்ள அம்மன் சன்னதி இருக்கும். இந்த சைடு கிணறு இருக்குது. இதுதான் வெளி என்ட்ரன்ஸு. அம்மனுக்கு கோயிலுக்கு இருக்க ஆர்ச்சு. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா முனையில் வந்து பூஜை சாமானம், அர்ச்சனை, பூ அதெல்லாம் வாங்கணுன்னா லெமனு, எலுமிச்சம்பழம்லாம் ரொம்ப விசேஷம் அம்மனுக்கு.
ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கான கடையும் அங்கே இருக்குது. வெளியும் நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் விட்டுக்கலாம். மெயின் ரோடு ஆனால் அது பஸ்ஸு போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் தான் இந்த அம்மன் கோயில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அம்மன் கோயில் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, பின்னாடி வந்து ஒரு ரேஷன் கடையும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அம்மன் கோயில் அவுட்டர் வியூ. வெளியே வந்து பார்த்தா அம்மன் கோயில் ஆர்ச்சு, உள்ள கோபுரம் இருக்கும். ஸோ வெளியே ஒரு வேல் இருக்கும். அங்கேயும் வந்து லெமன், வேப்பிலை, எலுமிச்சம்பழம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருப்பாங்க, கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ வெங்கிலி அம்மன் ஆலயம். புராதன ஆடித்திருவிழா ஆடித்திருவிழா வந்து ஆரம்பிச்சிருக்கு. 31 ஜூலை 31/7 புதன்கிழமையிலேருந்து 4 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல், இந்த விழா வந்து இந்த வெங்கிலி அம்மன் கோயிலில் நடக்குது. கூழ் ஊற்றுவாங்க, நிறைய அபிஷேகம், அம்மன் ஊர்வலம், குடம் வீதி உலா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களால் முடிஞ்ச காணிக்கை ஏதாவது இந்த விழாவுக்கு கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்து அம்மன் அருள் பெறலாம். இந்த கோயில் வந்து பக்கத்துலேயே தான் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடந்து போகிற தூரத்தில் தான் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. இது வந்து இந்த அம்மன் கோயிலோட டைமிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் திறந்துருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ரைடேவும் டியூஸ்டேவும் வந்து எக்ஸ்ட்ரா டைமிங் திறந்துருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த சிவன் கோயில் சொன்னேன் இல்லையா, அவர் சுயம்புலிங்கம், தேனுபுரீஸ்வரர் கோயில், அதுவும் ரொம்ப பழமையான கோயில். தேனுபுரீஸ்வரர், தேனுகாம்பாள் 2 பேரும் இருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.